அதாவது ஒரு சின்ன செய்திகள் கேட்டாலுமே இதயம் வேகமாக துடிக்குது. இதயத்தினுடைய துடிப்பினுடைய சப்தம் அதிகமாக ஆகுது. இரவில் அதிகமான நேரம் தூக்கம் வர்றதில்ல. படபடப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் கவலைகள் அதிகமாக இருக்குது. மன நிம்மதி அடைய மாட்டேங்குது. கெட்ட எண்ணங்கள் அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. தவறான எண்ணங்கள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியான சில எண்ணங்களுக்கும் இந்த மாதிரி இதயங்கள் துடிக்கிறது அதிகமாக துடிக்கிறத நடுநிலையாக ஆக்குவதற்கும் சீராக ஆக்குவதற்கும் பெருமக்கள் நமக்கு துவா ஒன்று கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதுவதனால அல்லாஹு தாலா இது போன்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்கு சாதகமாக ஆக்கி கொடுத்து மன நிம்மதியையும் நிறைவையும் தருகிறான். ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 7 தடவை யா கவியுல் காதிருல் முக்ததிரு கவ்வினி வ கல்பி இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 7 தடவை நெஞ்சில் கை வச்சு ஓதுறதுனால நம்மளுடைய இதயம் சீராக இயங்க ஆரம்பிக்குது. கவலைகள், கஷ்டங்கள், தவறான சிந்தனைகள் இது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அப்படிங்கிற துவாவை நம்ம அதிகமாக ஓதுறதுனால நம்மளில் ஏற்பட்டிருக்கின்ற கஷ்டங்கள், கவலைகள், தவறான எண்ணங்கள், சிந்தனைகள் இது எல்லாத்திலிருந்தும் அல்லாஹு தாலா ஒரு பாதுகாப்பை கொடுக்குறான். அதனால் நம்ம ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதுவோம். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாவையும் அதிகமாக ஓதி எல்லா விதமான சூழல்களையும் அல்லாஹு தாலா நமக்கு சாதகமாக தந்தருள்வானாக. நம்மளுடைய இருதயம் சீராக இயங்குவதற்கு, படபடப்பு இல்லாமல் சரியான முறையில் இயங்குவதற்கும், ஏதாவது ஒரு செய்தியை கேட்டால் வேகமாக துடிக்கிறது, ஒரு வேகமாக படபடப்பு வர்றது, இந்த மாதிரியான சூழல்கள் இல்லாமல் நல்ல சீராக இயங்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.